ஓம் நமோ வெங்கடேஷாய 1 lakh டோனா தர்ஷனில் சுவாமி தர்சனம் பார்த்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து 1 lakh டோனா தர்ஷன் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மத்தியானம் 1:15 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 12,000 டோக்கன்ஸ் கொடுத்தாங்க. 5:30 மணி போல் தீந்துருச்சு. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மத்தியானம் 1:15 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கினா நம்ம நடந்தும் போகலாம், கார்ஜி பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினா ஸ்ரீவரிமெட்டு வழியாக தான் போகணும். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்சனம் பார்க்குறதுக்கு 12லேருந்து 15 மணி நேரம் மாதிரி தான் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டோக்கன் வாங்குறதுக்கு காலையில் 11 மணிக்கெலாம் நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் மத்தியானம் 1லேருந்து 2க்குள்ளார கவுண்டர் ஓப்பன் பண்ணி முதல் நாள் டோக்கன் கொடுக்குறாங்க. மறுநாள் தரிசனத்துக்கு டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3:30லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். 300 தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். நம்ம ஜாயின் பண்ணுற டைமை பொறுத்து. இப்போ சாயந்தரம் 7 to 9 ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் கருட சேவை பிரம்மோற்சவத்தோடது. நாளைக்கு ஏகாதசி விஷ்ணுபதி புண்ணிய காலம். காலையில் ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் பெருமாளை தரிசனம் செய்கிறது, கோயிலுக்கு போய் இல்லை வீட்டில் இருந்தே சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். இப்போ நம்ம 1 lakh தர்ஷன் பற்றி பார்க்கலாம். டிடிடியில் நிறைய ட்ரஸ்ட் இருக்குது. இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் செய்து அதர் ட்ரஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிஸ்ட்டு வரும். இதில் எதில் வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்னப்பிரசாதத்தில் நான் 1 லட்சம் கட்ட போடுறேன்னு வச்சுக்கோங்க. 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் பே பண்ணால் இப்போ நான் சொல்ல போகிற ப்ரிவிலேஜஸ் தான் வரும். 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் கட்ட போகிறீங்க அப்படின்னா ப்ரிவிலேஜஸ் மாறும். ஸோ இப்போ அந்த 1 லட்சத்தை என் பேரில் நான் டொனேஷன் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது யாராவது ஒரு தனி நபர் பேரில் டொனேஷன் பே பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரிவிலேஜஸ் எல்லாமே லைஃப் டைம் இருக்கும். அதே டொனேஷனை ஜாயின்ட் டோனாராவோ, அதாவது இன்னொருத்தர டோனாராக சேர்த்துக்கலாம். அப்படியோ இல்லை நான் நடத்துகிற கம்பெனி பேர்லையோ டொனேஷன் பே பண்ண போகிறேன் அப்படின்னா 20 வருஷத்துக்கு தான் இந்த ப்ரிவிலேஜஸ் அப்ளிகபிள் ஆகும். சிங்கிள் பர்சனில் நம்ம டொனேஷன் பே பண்ண போகிறோம் பர்சனலாக அப்படின்னா கூட 4 பேர் நம்ம தரிசனத்துக்கு அழைச்சிட்டு போகலாம். அந்த 4 பேரை வருஷம் போகிறப்ப மாற்றிக்கலாம். இதே ஜாயின்ட் டோனாராக புக் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. டோனார் அப்படியே இருப்பாங்க, ஜாயின்ட் டோனாரும் அப்படியே இருப்பாங்க. மீதி 3 பேரை வருஷம் மாற்றி அழைச்சிட்டு போகலாம். அப்படி நம்ம மாற்றுறப்போ அந்த பேர்லாம் 15 நாளைக்கு முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கணும். அப்டேட்ஸ் கொடுப்பாங்க அந்தந்த மாதத்தோட புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ டிடிடியில். அப்போ நம்ம லாகின் செய்து தர்ஷன் புக் பண்ணிக்கலாம். 100 ரூபாய் ரூம் அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி அக்காமடேஷன் பார்த்திங்கன்னா வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ், ராம்பகீச்சா கெஸ்ட் ஹவுஸ் தான் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் விசேஷ நாட்களில் போகிறப்போ சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் கிடைக்கும். பட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் இல்லைனா ராம்பகீச்சா தான் கொடுக்குறாங்க. சுபதம் என்ட்ரியில் மத்தியானம் 12 மணிலேருந்து சாயந்தரம் 6-7 மணிக்குள்ளார நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஜெயன் விஜயன் வரைக்கும் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. பிரசாதம் 6 லட்டு கொடுப்பாங்க, ஒரு துப்பட்டா கொடுப்பாங்க, ஒரு ப்ளவுஸ் பீட் கொடுப்பாங்க. ப்ளவுஸ் பீட் துப்பட்டாலாம் டோனார் செல்லில் போய் வாங்கிக்கணும் நம்ம. இப்போது இந்த வருஷம் என்னால் தரிசனம் போக முடியல, இல்லை பிரசாதம் வாங்க முடியல, அடுத்த வருஷம் வாங்கிக்கலாமா சேர்த்து அப்படின்னா அந்த மாதிரி செய்ய முடியாது. அந்த வருஷம் போக முடியல, பிரசாதம் வாங்க முடியல அப்படின்னா அது லேப்ஸ் ஆகிடும். நம்ம டொனேஷன் பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் இமெயிலில் லாகின் ஐடி பற்றின டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம லாகின் செய்து புக் பண்ணிக்கணும். இதுக்குமே கோட்டா மாதிரி ஓப்பன் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அண்டு 365 நாளில் எப்போ வேணாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். இப்போ வைகுண்ட ஏகாதசி பிரம்மோற்சவத்துக்கெல்லாம் சில தர்ஷன்லாம் கேன்சல்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி டோனார் தர்ஷன் கேன்சல்னு சொல்ல மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 365 டேஸில் எப்போ வேணாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக சுபதம் என்ட்ரி தான் இதுக்கு என்ட்ரி பாயிண்ட். பட் இப்போ பிரம்மோற்சவம் இல்லை வைகுண்ட ஏகாதசி மாதிரி போகிறோம் அப்படின்னா 300 தர்ஷன க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. ஸோ இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணி அதர் டொனேஷன் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டில் நம்ம 1 லட்சம் டொனேஷன் பே பண்ணிக்கணும். மெயில் செக் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தர்ஷன் டிக்கெட் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் இதே தான். இதே இப்போ நீங்கள் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்குள்ளார டொனேஷன் பே பண்ணுறப்போ மாறும். இந்த சுபதம் என்ட்ரி தர்ஷனே வருஷத்துக்கு 3 முறை கொடுப்பாங்க. அந்த 3 முறையும் 100 ரூபா ரூம் நம்ம புக் பண்ணிக்கலாம். சேனல் மூலமாக தான் எனக்கு பழக்கம். பட் இப்போது
2+ இயர்ஸாக அவங்கள தெரியும். ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி அவங்க தான் புக் பண்ணாங்க. அவங்க தான் டோனாரும் கூட. ஆல்ரெடி ஒரு தடவை அழைச்சிட்டு போயிருக்காங்க. நிறைய டிவி சேனல்ஸில் கூட வந்திருக்கிறாங்க. நேச்சுரலாக ஒரு இடத்துல மழை எப்படி வரவழைக்கிறது அப்படிங்கிறத ஒரு பேஷனாக எடுத்து செய்துட்ருக்காங்க. ஸோ அவங்க தான் புக் பண்ணாங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள புக் பண்ணிவிட்டு அழைச்சிட்டு போகணுன்ட்டில்ல, நம்ம போகும்போது அழைச்சிட்டு போகலாம். ஆனால் 12 வயசுலேருந்து அவசியமாக அவங்களையும் ஒன் ஆஃப் த மெம்பராக புக் பண்ணிட்டு தான் அழைச்சிட்டு போகணும். ட்ரெஸ் கோடு வேஷ்டி மஸ்ட்டு, ஜென்ஸுக்கு ஷர்ட் பனியன் போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சாரி, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. சுபதம் என்ட்ரி கவுண்டர்லேயே நம்ம மொபைல் லக்கேஜ் எல்லாம் டெபாசிட் பண்ணிக்கலாம். 100 ரூபா ரூம் கொடுப்பாங்க, இருந்தாலும் அங்கேயும் கூட நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். என்ட்ரி டைம் பார்த்திங்கன்னா மத்தியானம் 12 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் உண்டு. இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்கு 12 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். இதில் எந்த டைம் பெஸ்ட்டு டைம் அப்படின்னா, சீனியர் சிட்டிசன் விஐபி தர்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா உட்கார வைக்காமல் அப்படியே டைரெக்டாக க்யூவில் போயிடலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் ஒரு 5:45 போல் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். சுபதம் என்ட்ரிலேயே மொபைலை மட்டும் டெபாசிட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணோம். சுபதம் என்ட்ரி உள்ளே இப்போது அந்த செட்டப்பே கூட லைட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. முதல்ல உள்ளே நுழைஞ்சோன்னே நம்மளை ஃபிசிக்கலாக செக் பண்ணுவாங்க, பேக் செக் பண்ணுவாங்க. அதை தாண்டி போனோன்னா லெஃப்ட் சைடு ஓரமாக தான் கவுண்டர் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் 2 லைனாக செட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த செக் பண்ணுறவங்க கவுண்டரை வெளியில் வச்சுருக்குறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ரொம்ப நேரம் அந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு டிக்கெட்டை வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இல்லாமல். அப்போ தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் கேட்டாங்க இருக்கிற சூப்பர்வைசர்கிட்ட. கல்யாணோத்சவம் டிக்கெட் புக் பண்ணால் அவங்க பெண் குழந்தை, அதாவது பெண் குழந்தைக்கு மட்டும்தான், ஆம்பளை பசங்களுக்கு இல்லை. ஒரு 14 வயசு இருக்காங்க, 15 வயசு இருக்காங்க, கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க 12 வயசுக்கு மேலே அப்படின்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக அங்கே டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா ஆதார் கொண்டு வாங்க அப்படின்னாங்க. நோட் பண்ணிக்கோங்க, இது கல்யாணோத்சவம் சேவா பற்றினது தான். இருந்தாலும் நான் தர்ஷனத்துக்கு போகிறப்போ கேட்டதுனால ஷேர் பண்ணுறேன். சுபதம் என்ட்ரி தானே எல்லாத்துக்கும் என்ட்ரி பாயிண்ட். கல்யாணோத்சவம் டிக்கெட் இப்போ பேரண்ட்ஸுக்கு போட்டோம் கப்பலாக. அவங்க பெண் குழந்தை மட்டும் 12 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா டிக்கெட் எடுக்கணும். அப்படி பெண் குழந்தைங்க கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னா அங்கே அந்த சுபதம் என்ட்ரிலே டிக்கெட் வாங்கிட்டு போகலாம். ஆதார் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஆண் குழந்தைகளுக்கு கிடையாது. 12 வயசுக்கு கீழே இருக்கிற ஆம்பளை பசங்களாக இருக்கட்டும், பெண் குழந்தைங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஃப்ரீ தான். 12 வயசுலேருந்து நம்ம டிக்கெட் எடுக்கணும் இல்லையா? அதில் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் 12 வயசுக்கு மேலே இருக்காங்க, கல்யாணமாகாமல் இருக்காங்க அப்படின்னா அங்கே சுபதம் என்ட்ரியில் கல்யாணோத்சவம் டிக்கெட்டுக்கு மட்டும் அங்கே டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு கம்பார்ட்மெண்ட்டில் டைரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அகெயின் பேக் செக்கிங் நடந்தது. மறுபடியும் கூட அந்த 5:45 to 6 மணிக்கு ஜாயின் பண்ணுறப்போ அந்த அளவுக்கு க்ரௌடு இல்லை. ஸோ ரொம்ப ஃப்ரீயாக போய் சுவாமி தரிசனம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எப்போவுமே மகாத்வாரம் தாண்டி சாயந்தரம் 6 மணிக்கு உள்ள நுழையிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 முறை இருக்கும். இருந்தாலும் 6 மணிக்கு நம்ம போகிறப்போ 2வது டைம் பேரி மேளம் வாசிப்பாங்க துலாபாரதிக்கிட்ட. அந்த பேரி மேளம் கேட்டுக்கிட்டே க்யூவில் ஜாயின் பண்ணி ஒரு மாதிரி டார்க் ப்ளூ கலர் வஸ்திரத்தில் பெருமாள் ரொம்ப அழகாக இருந்தார். பங்காரு வாக்கிலில் ரொம்ப தள்ளியெல்லாம் விடாமல் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்தோம். உள்ளே ஜாயின் பண்ணி வெளியில் வர்றதுக்கே பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 1 hour தான் ஆச்சு. இப்போ இதே மத்தியானம் 12 மணிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்ஃபேன் தர்ஷனத்துக்கு எல்லாம் காலையில் 9:30 மணிலேருந்தே உட்காந்துக்கிறாங்க, அவங்களும் இருப்பாங்க. ஸோ எகெயின் மத்தியானம் சீனியர் சிட்டிசன் டைமில் ஜாயின் பண்ணுறோம், விஐபி பிரேக் தர்ஷன் டைமில் ஜாயின் பண்ணுறாலும் கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது தர்ஷன். சீக்கிரமாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீலோட. நீங்கள் டொனேஷன் பே பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, டோனார் செல்லுக்கு நம்ம கால் செய்து கேட்டுக்கலாம். அந்த நம்பர் தான் இப்போ டிஸ்பிளேயில் போட்டிருக்கேன். ஸோ ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் டோனாராக இருக்கீங்க, வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம மொத்தமாக 5 பேரை புக் பண்ணுறோம்ல, டோனாரோட சேர்த்து ஒரு 4 பேர். அக்காமடேஷன் பார்த்திங்கன்னா அந்த 5 பேரில் யார் வேணாலும் போய் அவங்க பேரில் ரூம் எடுத்துக்கலாம். சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ஏஆர்பி கவுண்டரில் தனி கவுண்டர் இருக்கும் டோனாருக்குன்னு சொல்லிட்டு. 100 ரூபா ரூம் ஃப்ரீ தான். ஆனால் அங்கே நம்ம அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் பேமெண்ட் ஆன்லைனில் தான் பே பண்ணிக்கணும். அங்கே போய் இப்போ அந்த 5 பேரில் நான் இருக்கேன் மெம்பராக அப்படின்னா நான் கூட போய் என் பேரில் ரூம் எடுத்துக்கலாம். எடுக்கும்போது அங்கே ஒரு 500 ரூபா டெபாசிட் கேட்பாங்க. அந்த டெபாசிட் நம்ம ரூம் வக்கேட் பண்ணதுக்கப்புறம் ரிட்டன் வந்துடும். டெபாசிட் அமௌண்ட் மட்டும்தான் கேட்பாங்க. அந்த 100 ரூபா ரூம்
ஃப்ரீயாக தான் நம்ம கொடுப்பாங்க. அண்ட் இப்போ நார்மலாக நம்ம ரூம் புக் பண்ணுறம்போது 4 ஸ்லாட்டு கொடுப்பாங்க. அந்த ஸ்லாட்டுக்குள்ளார தான் போய் ரூம் எடுக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த ரூல் கிடையாது. நம்ம புக் பண்ணிவிட்டு அந்த நாளுக்குள்ளார எப்போ வேணாலும் போய் ரூம் எடுத்துக்கலாம். எடுத்ததுலேருந்து 24 மணி நேரம் கணக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். 1 lakh டோனார் தர்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பேசினதில் உங்களுக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் 1 lakh டோனார் தர்ஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். இந்த 1 lakh, 5 lakh, 10 lakh, 15 lakh, 20 lakh, 25 lakh அப் டு 1 crore, 1.5 crores வரைக்கும் இல்லாமல் இன்னொரு டொனேஷன் தர்ஷன் இருக்குது. அதாவது ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் கிடையாது. ஒரு ஹார்ட் கேருக்கு நம்ம டொனேஷன் பே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 1 லட்சம் தான். அதுவும் 1 லட்சம் நம்ம டொனேஷன் பே பண்ணிவிட்டு ஒரு 500 ரூபா டிக்கெட் புக் பண்ணிக்கணும். 5 பேருக்கு அனுமதிப்பாங்க. அதாவது இப்போ 1 லட்சம் டொனேஷன் பே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 500 ரூபா டிக்கெட் 5 பேருக்கு நம்ம மேக்ஸிமம் புக் பண்ணிக்கலாம். ஸோ 1 லட்சம் ப்ளஸ் 2500 ரூபா ஒன் டைம் ப்ரிவிலேஜ் தான். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மாதிரி அது. விஐபி பிரேக் தர்ஷனில் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸோட அது வந்து அந்த பர்டிகுலர் ட்ரஸ்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம பே பண்ண முடியும். ஹார்ட் கேர் அது, குழந்தைங்களுக்கு உண்டான ஹார்ட் கேர் அது, அந்த ட்ரஸ்ட்டுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். அந்த டிக்கெட்டோட தர்ஷன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இருக்கும் எல்லா நாட்களுமே. விசேஷ நாட்களுக்கு ஓப்பன் பண்ணுறது கிடையாது. லைக் பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசிக்கலாம். பட் மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இருக்கும். தரிசனம் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனில் தான் அந்த ட்ரஸ்ட் டோட்டலாக வேறு. அந்த பர்டிகுலர் ட்ரஸ்ட்டில் மட்டும் நம்ம 1 லட்சம் பே பண்ணுறோம் அப்படின்னா 500 ரூபாவும் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் 5 பேருக்கு. ஸோ புக் பண்ணிவிட்டு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோட நம்ம சுவாமி தரிசனம் பார்க்கலாம். ரூம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். விஐபி பிரேக் தர்ஷன் கொடுப்பாங்க. அதுவும் 1 லட்சம் டொனேஷன் தான். அந்த பர்டிகுலர் ட்ரஸ்ட்டில் மட்டும்தான் நம்ம பே பண்ணிக்க முடியும். இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். தர்ஷனுக்கு அது ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கும். இப்போ ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு கிடைக்கல, ஆனால் ஸ்ரீவாணியில் தான் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க இது ஒரு ஆப்ஷனாக ட்ரை பண்ணலாம். ஹார்ட் கேர் குழந்தைங்களுக்கு உண்டான ட்ரஸ்ட்டில் நம்ம பே பண்ணிக்கணும். 1 லட்சம் டொனேஷன் பே பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் தான் தர்ஷன் அவைலபிலிட்டியெல்லாம் காமிக்கும். அப்படி காமிக்கிறப்போ ஸ்ரீவாணி மாதிரி நம்ம ஒருத்தருக்கு 500 ரூபா கொடுத்து டிக்கெட் புக் பண்ணிக்கணும். ஆன்லைன் தான். ஆன்லைன் மட்டும்தான் 5 பேரை சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த 1 லட்சம் வேறு. இப்போ நான் இந்த வீடியோ போட்ட 1 lakh டோனார் தர்ஷன் வேறு. நான் வீடியோ போட்டது ஜென்ரலாக எந்த ட்ரஸ்ட்டில் பே பண்ணாலும் இதே ப்ரிவிலேஜஸ் தான். பட் இப்போ நான் சொன்னது குழந்தைங்களுக்கு உண்டான ஹார்ட் கேர் ட்ரஸ்ட்டில் பே பண்ணுறதுக்கு உண்டான தர்ஷன். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சால் நான் ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா டோனர் செல்லுக்கே நீங்கள் டைரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.